யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்களோட காதலில் உங்கள் நபர்கள் ஏன் உங்களை இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவாய்ட் பண்ணுறாங்க? என்ன காரணமாக இருக்கும்? எதுக்காக இந்த மௌனம் காக்குறாங்க? நீங்களே கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சா கூட ஏன் தள்ளி போகிறாங்க? இப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களோட பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே உடனுக்குடன் ரீடிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் தான், இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்குது, இல்லை உங்கள் நபர்களுக்கு பிளாக் மேஜிக் ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்குறேன். ஸோ உங்கள் நபர்களை மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே டிஎம் பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப்கான தனிப்பட்ட ரீதியான லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் என்னென்னு நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அவைலபிளாக இருக்கும். ஒரு 2-3 டேஸ்க்கு மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இப்போவே டிஎம் பண்ணி உங்களோட நேம் வந்து புக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, உங்கள் நபர்கள் ஏன் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க? அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஓகே, நம்ம கார்ட்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஸோ இப்போ மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன் இந்த அவாய்டிங்? எதுக்காக உங்கள் நபர்கள் வந்து உங்களை இந்த சுச்சுவேஷன்ஸில் அவாய்ட் பண்ணுறாங்க? நீங்கள் பதில் கேட்கும்போது ஏன் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. ஓகே, இங்கே முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் நபர்கள் அதிகமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஓவர் திங்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இது எதை நோக்கி அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த நபர்களுக்கு ஏதாவது கைட் கொடுக்குறது அல்லது உங்களை பற்றின விஷயங்களை இந்த நபர்களுக்கு அடிக்கடி தெரியப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த காதலில் இப்போ தேவைக்கில்லாத நபர்கள் கூட இந்த காதலுக்காக வந்து தேவையில்லாத விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்றதுனாலோ என்னமோ உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு சில கன்ஃபியூஷனும் ஒரு சில டவுட்ஸும் வருதாம். அதாவது உங்கள் மேலேயும் இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும். அப்போது இந்த நபர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சீரியஸாகவே இந்த நபர்கள் வந்து என்னோட குடும்பத்துக்கும் அல்லது என்னோட வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்களா அப்படின்ற டவுட்ஸ். ஏன்னா இந்த நபர்களுக்கு தேவை ஒரு ஸ்திரமான லைஃப் தான். ஓகே, இந்த இடத்துல வந்து எதையாவது போட்டு குழப்பி கொண்டு இல்லை இது சரி வருமோ வராதோ அப்படின்னு அலட்டி கொண்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த காதலை முன்னோக்கி எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கும் போதெல்லாம் இந்த நபர்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் வைக்கும்போது சரியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து க்ரியேட் ஆகிக்கொண்டே இருக்குது. ஓகே, அது ஏன் க்ரியேட் ஆகுதுன்னா இந்த சுற்றி நிற்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு இங்கே ஒரு லேடி எனர்ஜியும் ஒரு பாய்டு எனர்ஜியும் காட்டுது, உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்களால இந்த காதல் வந்து திரும்ப திரும்ப ஒரு அவஸ்தைக்கு உள்ளாக்கப்படுது அப்படின்னு கூட இந்த நபர்களுக்கு வந்து நிறைய மன போராட்டம் இருக்குது. அப்போ இந்த காதலை பற்றி நிறையவே யோசிக்கிறாங்க. இதை நான் ஓகே பண்ணுறது, நிஜமாகவே இந்த நபர் வந்து என்னதான் காதலிக்கிறாங்களா அல்லது வேறு யார் கூடயாவது ஒரு தொடர்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் நைட்டில் தூங்காமல் யோசிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இல்லாத ஒரு விஷயத்த கூட இந்த நபர்கள் திரும்ப திரும்ப போட்டு க்ரியேட் பண்ணி பார்க்குறதுனால என்னமோ இந்த காதல் வந்து அவங்களுக்கு சரி வராது, இல்லை இந்த காதல் எனக்கு இப்போ வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற முடிவுகளுக்கு வந்து இந்த நபர்கள் தள்ளப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காம். ஸோ அதனால தான் இந்த நபர்கள் ஒரு சில நபர்கள் இங்கே மௌனம் காக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் சரியாக இந்த காதலுக்காக மௌனம் காக்கும் அதே சமயம் தான் இந்த நபர்களுக்கு ஃபேமிலி ரீதியான ஏதாவது ஒரு தலையீடல் இருக்கலாம், அல்லது இவங்க ஃபேமிலியே கூட இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக இன்னொரு வாழ்க்கையை வந்து தெளிவுபடுத்தி வச்சிருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ கார்ட்ஸ் கீழே விழுந்துருச்சு. ஸோ நான் இதை வந்து எடுக்க மாட்டேன். ஓகே, ஸோ அப்போ இந்த நபர்களுக்கு இவங்களோட ஃபேமிலியை சார்ந்த நபர்கள் கூட ஏதாவது ஒரு திருமணம் அல்லது ஒரு கமிட்மெண்ட்டான லைஃப் வந்து பார்த்து கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ்
ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த நபர்கள் வந்து இந்த நபர்களுக்கு ஏற்கனவே யாரையாவது தெரிவு பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ, இப்போ உங்க நபர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுனால என்னமோ இந்த நபர்கள் வந்து புஷ் பண்ணி கொண்டிருக்கலாம். உங்க நபர்களுக்கு வந்து மீண்டும் மீண்டுமே ஏதாவது டிப்ரஷன கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி ஏதாவது போட்டுக்கொண்டே இருக்கலாம். காரணம் என்னன்னா, இந்த நபர்கள் வந்து இவங்களோட ஃபேமிலி சைட்ல சொல்லக்கூடிய விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். கண்டிப்பா உங்களுடைய நபர்கள் வந்து மேரிட் பெர்சனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லன்னா இந்த நபர்களுக்கு வந்து திருமணம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகியிருக்கலாம். ஓகே. ஸோ, அப்போது இந்த 2 பேத்துல யாரை தெரிவு பண்ணுறது அப்படின்ற கன்ஃப்யூஷன் இந்த நபர்களுக்கு வர்றதுனாலோ என்னமோ இப்போதைக்கு இந்த நபர்கள் வந்து ஒரு மௌனம் காக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா தேர்ட் பார்ட்டி வந்து இந்த இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்து தேர்ட் பார்ட்டி வந்து நடுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங்லி இருக்குது. ஓகே. ஸோ, அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, இப்ப எனக்கு தேர்ட் பார்ட்டியெல்லாம் இல்ல. நான் சொன்ன பிரச்சனையே தான் இல்ல அப்படின்ற பட்சத்தில, இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ, அதனால உங்க நபர்களுக்கு வந்து ஒரு சில டிப்ரஷன்ல உங்க நபர்கள் போய் யோசிச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தான் நீங்க உங்களோட சைட் நியாயமே இருந்தா கூட, இந்த இடத்துல நான் இவ்ளோ கேட்குறேன், நீ ஏன் அமைதியா இருக்க? அப்படின்னா, அதுக்கான காரணம் அதுதான். ரொம்பவே அமைதி. ஏன்னா முன்னோக்க முடியாது. இந்த இடத்துல இந்த நபர்கள் பிரெக்னன்ட் இருக்காங்க அப்படின்றதுனாலோ என்னவோ, இந்த நபர்களுக்கு இப்போ யாருக்கு சரியான தீர்வு குடுக்குறது, யார இவங்களோட வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன் போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தான் இந்த சைலண்ட். ரொம்பவே சைலண்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம, இப்போ இந்த நபர்கள சுத்தி நிற்கக்கூடிய நபர்களும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்களுக்கா இருக்கலாம். அப்போது உங்களோட சைட் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களோட சைடில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட நபர்கள உங்கள விட்டு பிரிக்கிறதுக்கான கைடன்ஸில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஸோ, அதனாலோ என்னமோ இந்த நபர்களுக்கு இன்னமும் எனக்கு யோசனை அதிகமா இருக்கு அப்படின்னு இந்த நபர்கள் யாரையுமே செலக்ட் பண்ணாம யோசிச்சு கொண்டே இருக்காங்க. ஓகே. ஏன்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல 2 எனர்ஜி இருக்குது. உங்கள் நபர்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே. சாய்ஸஸ் இருக்குது. ஓகே. அப்போ யார் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கொள்றதுல உங்கள் நபர்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ அது வந்து சரியான தீர்மானமாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த நபர்கள் வந்து அமைதியாக இருக்காங்க. ஏன்னா இவங்களோட ஃபேமிலியை பொறுத்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய நபர்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் கொடுக்குறது, உங்கள் நபர்களை வந்து இப்படி சொல்லி வழி நடத்துறது, வழி மாற்றுறது, இன்னொருத்தரை விட்டு கதைக்க சொல்கிறது அப்படின்றதுனால எனக்கு இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்களுக்கு நிறையவே டிப்ரெஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ, அப்போது இந்த நபர்களுக்கு ஃபேமிலி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு இந்த சைடு உங்களையும் தேர்வு பண்ண முடியலையாம். ஸோ, அதே மாதிரி இப்போ நீங்கள் தான் வேணும் அப்படின்னு தேர்வு பண்ண முடியலை அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃபேமிலியை என்னால் காயப்படுத்தவும் முடியாது. இந்த இடத்துல நான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸோ இல்லை இப்படி ஒரு பதிலடியோ எடுத்து வச்சேன்னா என் ஃபேமிலி வந்து அவமானப்படும், காயப்படும். அதனால நான் இந்த இடத்துல உன்னை தேர்வு செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதே இந்த நபர்கள் வந்து இப்படி குழம்பிகிட்டு இருக்க இதே சமயத்தில் தான் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப ஷைனிங்காக தரலாம். ரொம்ப ஷைனிங்காக அந்த நபர்களுக்கு வந்து தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி, அதாவது நியூ பிகினிங் கொடுத்துட்டு முன்னாடி இந்த நபர்களை எடுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கஷன் போகுது. இந்த நபர்களோட ஃபைட்டிங்காக இருக்கலாம், பதில் கேட்குறதா இருக்கலாம், வெயிட்டிங் மூமெண்ட் திரும்ப கேட்குறது, அவசரப்படுறது, ஆதகம் படுறது அப்படின்ற மாதிரி உங்களோட சைடு வந்து நிறைய குழப்பங்கள் தான் போகுது. ஏன்னா இவங்களோட சைட்லேருந்து ஒரு தெளிவு கிடைக்கல அப்படின்றதுக்காக. ஓகே. நீங்கள் அப்படியே குழப்பிட்டே இருக்கிற அதே சமயம் தான் இந்த நபர்களுக்கு தோணுது, அந்த நபர்கள் அமைதியாக மூவ் பண்ணுறதுனால இது பர்ஃபெக்ட் பொருத்தமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த நபர்கள் வேணும் அப்படின்ற முடிவெல்லாம் எடுக்க கிடையாது. பட் இந்த முடிவை எடுத்தால் எந்த வாழ்க்கை வந்து வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாகிடுமோ அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ, அதனால கூட இந்த மௌனம் காக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய மைண்டுக்குள்ளே போட்டு எதை தேர்வு பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய போராட்டங்கள். இந்த விஷயத்தெல்லாம் நான் சரிப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். மேபி உங்கள் கூட சேர்ற ஆசையாக கூட இருக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட வந்து ஈஸியாக அந்த நபர்கள் சேர்ந்துருவாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு உங்கள் நபர்களை போட்டு புஷ் பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ, அதனால என்னமோ ஓகே அப்படின்னு சொல்லி திரும்ப பின்னாடி வந்துடுறாங்க. என்னால் உங்க கூட போராட முடியலை அப்படின்ற மாதிரி. ஒரு சில நேரம் இந்த போராட்டமெல்லாம் ஒரு வெறுப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது.
அப்போ மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நீங்கள் வேணும், இதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கணும், சரியான ஒரு ஃபேமிலியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகரிக்க அதிகரிக்க யார் தேவை அப்படின்றத உங்கள் நபர்களால் தேர்ந்தெடுக்க முடியலை. இந்த இடத்துல நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட எப்படியான நியூ பிகினிங்ஸ் வந்து சரியாக இருக்கும் அப்படின்றது உங்கள் நபர்களுக்கு தெரில அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த இடத்துல இந்த நபர்கள் ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு தெரியுது, இந்த இடத்துல அவசரப்பட்டு ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சா கண்டிப்பாக இது அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நபர்கள் இப்போதைக்கு அமைதியாக இருப்போம். ஓகே, நம்ம மெதுவாக இருந்துட்டு அதுக்கப்புறமா இந்த காதலுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் இப்போதைக்கு சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருக்கலாம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த கதையில வந்து இன்னுமே ஒரு பாதாளத்துக்கு வந்து அது தள்ளிட்டு போன மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே சைக்கிள் வந்து மீண்டும் மீண்டும் அப்படியே ரிப்பீட் ஆகுது. மேபி உங்கள் கூட சண்டை போடுறதா இருக்கலாம், அவாய்ட் பண்ணிவிட்டு நான் கதைக்க விரும்பலை அப்படின்னு இந்த நபர்கள் அமைதியாக இருக்கலாம். மீண்டும் வந்து இந்த காதலை தொடரலாமா அப்படின்னு யோசிக்கலாம், திரும்ப அவாய்டிங் பண்ணிவிட்டு சண்டை போட்டுட்டு அமைதியாக இருக்கலாம். சொல்லி இப்படின்ட்டு திருப்ப திருப்ப ஒரே விஷயம் வந்து ரிப்பீட்டட் ஆகுது. அது ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த காதலில் ஒரு சில விஷயத்த வந்து சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கூட இந்த யூனிவர்ஸ் வந்து திருப்பி அதையே விஷயத்த உங்கள் லைஃப்பில் வந்து நடத்தி கொண்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த நபர்களோட மனசுக்குள்ளே இருக்குது நம்ம முன்னோக்கி வந்துடணும், இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கொண்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமும் விளங்குது. ஆனால் அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்க சூழ்நிலைக்கு என்னாலே இந்த காதலுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் உங்கள் நபர்கள் இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சாங்க அப்படின்னாலே இந்த நபர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஒரு சில நபர்கள் நினைக்கலாம், உங்க கூட நான் இப்போ இருக்கிறது லக் இல்லை, ஒரு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு அதுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் இருக்கும்போது இந்த நபர்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு, நீ பக்கத்தில் இருக்கும்போது தான் நான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன், அப்போ நீ எனக்கான லக்கான நபர் கிடையாது, நான் இதனாலேயே உன்னை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் முன்னோக்கி போகிறேன் ஸோ அப்படின்னு கூட இங்கே ஒரு சில நபர்கள் ஒரு சில மூட நம்பிக்கைகளில் இதாகி இருக்கலாம். ஏன்னா உங்கள் நபர்கள் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறது ஒரு சம்திங் அதில் ரொம்பவே இன்வால்வ் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது அதில் யாராவது ஏதாவது சொன்னால் அந்த விஷயத்த எஸ் அப்படின்னு நம்பிட்டு அதை ஸ்ட்ராங்லி நம்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படின்றதுனாலும் என்னமோ இங்கே ஒரு சில இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் முன்னோக்கி போனால் இதை தாண்டி நான் போனால் என் வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த நபர்கள் ஒரு சில பேர் பயமுறுத்தி கூட வச்சுருக்கலாம், உங்கள் கூடயான இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோக்கி போனால் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய துரோகத்தை வந்து இந்த நபர்கள் சந்திச்சிருக்க மாதிரி இருந்திருக்கும். நிறைய நபர்களை நம்பி இந்த நபர்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட விஷயத்தில் கூட இந்த நபர்கள் வந்து நிறைய ஃபைட்டிங் மூமெண்ட் வந்து கடந்து வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு பயம் வந்து க்ரியேட் ஆகிட்டு, ஏன்னா நான் இதுக்கு மேலேயும் இதை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் என் காதல் வந்து காயப்பட்டுருமோ, என் வாழ்க்கை வந்து டேமேஜ் ஆக்கிடுமோ அப்படின்ற பயமாக கூட இருக்கலாம். இந்த நபர்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆன நபர்களும் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய நபர்கள். ஓகே, ஸோ அப்படின்னா இல்லை காதலை விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படின்னாலுமே கூட இந்த நபர்களுக்கு ஒரு சில பயம் இருக்குது. ஸோ இந்த பயம் எப்படி பண்ணுது அப்படின்னா, இந்த நபர்களோட வாழ்க்கையே திருப்பி போட்டுரும், இப்போ நான் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நீங்களுமே உங்களை மீறி ஒரு சில விஷயங்களை வந்து பேசிடுறீங்க, அது கண்ட்ரோல் அப்படின்னு நான் சொல்ல வரல, மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த பேசிடுறீங்க. ஆனால் அந்த நபர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறாங்கன்னா, என்னை புரிஞ்சுக்கொள்கிறாங்களே இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இந்த நபர்கள் வந்து மௌனம் காக்குறாங்க. ஓகே, ஏன்னா இந்த நபர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியாக எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த நபர்கள் வந்து முடிவெடுக்கலை. எல்லா விஷயத்துலையுமே ஒருத்தரை டிஃபைன் பண்ணி தான் நிற்கிறாங்க. இவங்களோட தனிப்பட்ட தீர்மானமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் கதைக்கிறது, உங்களை பற்றி இன்னொருத்தரோட பேசி அதுக்கான தீர்வு என்னென்னு கேட்குறது, இதுதான் இந்த நபர்களை வந்து இன்னுமே குழப்பத்துக்குள்ள ஆளாக்குது. இந்த குழப்பங்கள் தான் இந்த நபர்களை இன்னுமே உங்கள் காதில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. அப்போது சுற்றி நிற்கிற நபர்கள் கூட சொல்லலாம், உனக்கு இதை விட அது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது, இதை விட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த நபர்களுக்கு பார்த்தா நிறைய ஆஃபர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இதை விட இது பெஸ்ட்டு அப்படின்னு கைட் பண்ணுறதுனாலும் என்னமோ இந்த இடத்துல திருப்பு முனையை கொடுக்குறத நிறையவே யோசிக்கிறாங்க இந்த திருப்பு முனையை கொடுக்குறது.
அதுதான் நான் சொன்னேன்ல, இவங்கள சுத்தி நிக்கிற நபர்கள் தான் அந்த மாயையே கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, இவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்ல. இவங்களோட செல்ஃப் மேல முதல் விஷயம். தன்னால ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது. தன்னால தனிப்பட்ட ரீதியா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையா கூட இருக்கலாம். ஸோ, அதனாலும் என்னமோ இந்த இடத்துல பயந்துட்டு பின்னோக்கி போறாங்க. ஸோ, அப்போது இப்படி நீங்கள் கேட்குற சிச்சுவேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்கொள்ள முடியாமல் கூட இந்த நபர்கள் வந்து அமைதியாக இருக்கலாம். ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கலாம். ஸோ, அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு இப்போதைக்கு உங்கள் காதலுக்கான முன்னுரிமை கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா, கொஞ்சம் பொறுமை காக்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது அப்படின்றதுனால என்னமோ எந்த ஒரு விஷயத்தையுமே கையில் எடுக்கலை. இப்போதைக்கு பார்த்துட்ருக்காங்க. எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எதை நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம், எப்படி முன்னோக்கி போகலாம் அப்படின்றது. அதுதான் உங்கள் காதலுக்கு இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, முன்னோக்கி போக முடியலை. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட ரீதியாக தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த நபர்களுடைய எண்ணங்கள். ஸோ, அதுக்காக தான் இந்த டவர் மூமெண்ட். அதுக்கு தான் இந்த அவாய்டிங். பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. தனக்கான சரியான விஷயம் எது அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட ரீதியாக தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா, இதுக்கு மேலே எனக்கு இன்னொரு பிரேக்கப் பார்க்க முடியாது. திருப்ப என் வாழ்க்கையில் இன்னொருத்தர் வந்து என்னை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹர்ட் பண்ணக்கூடிய நபர்களை திருப்ப என்னோட ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது இந்த நபர்களுக்கு தனிப்பட்ட எண்ணங்கள். ஸோ, அதனால என்னமோ இந்த நபர்களுக்கு யோசனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே உங்களோட சைட் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அபிகோ டெவில் எனர்ஜி வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, நீங்கள் ஓகே வருவாங்க, அவங்களே ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ஓகே வரட்டும், ஓகே புரிஞ்சுக்கொள்ளட்டும், டைம் எடுத்துக்கொள்ளட்டும் இப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்காக இருக்கலாம். ஆனால் இது ஒரு நல்ல விஷயத்தையாக க்ரியேட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், எனக்கு இங்கே காட்சியில் பார்க்கும்போது இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸுக்கு உங்கள் நபர்கள் உங்களை அவாய்ட் பண்ணும்போது நீங்கள் அவங்களே வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் மாதிரியே தெரியல. அதுவும் உங்கள் காதில் இன்னுமே ஒரு வேறு பாதைக்கு இழுத்து கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ, அதுதான் அந்த டபுள் எனர்ஜி. ஓகே, அது வந்து இன்னுமே கன்ஃப்யூஷன்ஸில் இருக்க உங்கள் நபர்களை இன்னுமும் ஒரு யோசனைக்குள்ளாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, இந்த நபர்களுக்கு தெரியும். இந்த நபர்கள் சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து உங்கள் நபர்களை வந்து அந்த மெழுகுட்டி அவங்கள ஒரு நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்க. ஸோ, அப்போது இந்த நபர்களுக்கு தான் தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் கூட இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்குறீங்கல்ல, விட்டு கொடுத்து போகிறீங்கல்ல, இதுவே எனக்கு நிறைய ப்ரெஷரை கொடுக்குது. நான் இந்த இடத்துல ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொல்கிறேன். பட் அதுக்கான ஒரு சான்ஸையும் நீ கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கான டைமை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்றது தான் எனக்கு இன்னுமே இரிட்டேட்டிங் ஆகுது அப்படின்னு உங்கள் நபர்கள் சொல்லி கூட இந்த இடத்துல ஒரு சில கோபங்களை காட்டிட்டு அப்படியே அமைதியாக அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த நபர்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அவங்க ஒரு கமிட்மெண்ட் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். ஸோ, இதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. கமிட்மெண்ட். அப்போது நீங்களும் இந்த சைடில் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடு, இதை நான் முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன், நீ உண்மையாலுமே என்னை ட்ரூவாக லவ் பண்ணுறியா அப்படிங்கலாம். ஏன்னா, இந்த இடத்துல இந்த நபர்கள் அப்போ கமிட்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது இந்த நபர்களுக்கு வந்து எல்லாமே இறுகி போயிடுது. எனக்கு எதுவுமே வேண்டாம் சாமி, என்னை விட்டிங்கன்னா போதும். ஏன்னா, இந்த காதல் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா, இந்த காதலை பொறுத்து இந்த காதல் வந்து எதுவுமே கட்டாயத்தில் வந்திருக்காது. ஒரு அப்படியே நேச்சுரலாக வந்திருக்கும் இந்த காதல். இவங்க தான்ப்பா என் பார்ட்னர், இவங்க தான் லைஃப் லாங், எனக்கு வேறு யாருமே கிடையாது, இந்த நபர் கூட இருந்தால் போதும், என் வாழ்க்கையை இந்த நபர்கள் வந்த பிறகு தான் அப்படியே மாற்றினாங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த நபரால் தான் என்னோடய வாழ்க்கை வந்து இவ்வளோ அடி வாங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இப்போதைக்கு இந்த காதல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ, அப்போது இந்த நபர்கள் ஏன் அவாய்ட் பண்ணுறாங்கன்ட்டா, ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ரொம்ப ஒரு கமிட்மெண்ட் கேட்டு உங்கள் நபர்களை துரத்தி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டிங்காக அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போது இந்த இடத்துல யார் கமிட்மெண்ட் கொடுக்கலாம், யாரை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல இந்த நபர்களுக்கு நிறையவே குழப்பங்கள் இருக்குது. ஸோ, அதனால தான் இந்த ஒரு அமைதி காக்குறாங்க. ஏன்னா, ஒரு சில சந்தர்ப்பத்தில் இதை விட அது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது கைட் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் அது உண்மையான அன்பா அப்படின்னு கேட்டால், எனக்கு இங்கே உங்கள் அளவுக்கு இது ட்ரூவான லவ்வாக கிடையாது. அது வந்து ஒரு ட்ராப் மட்டும்தான். இந்த நபர்கள் கிட்ட இருந்து ஒரு தேவையை எடுத்துக்கொள்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ட்ராப்.
இந்த நபர்களுக்கு இது இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, நீங்க உண்மையான விஷயத்துக்காக தான் போராடுறீங்க. ஆனா, அந்த நபர்கள் சரியா காய் நகர்த்தி போறதுனாலோ என்னமோ இந்த நபர்களுக்கு தெரியுது, இத விட அது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி, அப்படியான தீர்மானங்கள் இந்த நபர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, இதனால கூட உங்க நபர்கள் இப்போதைக்கு உங்கள அவாய்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆல்ரெடி இங்க ஒரு ஒரு சில நபர்களுக்கு இந்த திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இப்படிங்கிற ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த இடத்துல வந்து என்னால திருமணத்த நிப்பாட்ட முடியாது. இந்த இடத்துல நான் கமிட்மெண்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அத மீற முடியாது. நான் மீறினேன்டா இந்த குடும்பம் அசிங்கப்படும். நான் அசிங்கப்படுவேன். அல்லது நான் உன்னை ஏத்துக்கொண்டா நான் அசிங்கப்படுவேன். இப்படின்னு இந்த நபர்கள் பின்னாடி இருக்கிற நபர்கள் வந்து அப்படியே புஷ் பண்ணி இந்த நபர்களுக்கு அதுவே பெரிய ஒரு டிப்ரஷனா இருக்கு. ஸோ, அப்போ தன்னோட வாழ்க்கைக்கு எது தெரில அப்படிங்கிற குழப்பத்தில இந்த நபர்கள் இருக்காங்க. ஸோ, இந்த குழப்பங்கள் தான் இப்போதைக்கு கரண்ட்லி இருக்க சிச்சுவேஷன்ஸுக்கு உங்கள வந்து தள்ளி வச்சு பார்க்கக்கூடியதா இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. ஸோ, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ, இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ, இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.